ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். இது இப்படி ஒரு கோயில் இந்த பிளேஸில் இருக்கான்றது கூட நமக்கு தெரியாது. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது. இந்த கோயிலோட பேர் வந்து இஸ்கான் டெம்பிள்னு சொன்னாங்க. இது யாரெல்லாம் போயிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போனதில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஃபுல்லாக வெளியே என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு மால் மாதிரி, நம்ம சென்னையில் இந்த பிளேஸ் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கலாம் அந்த மாதிரி பிளேஸாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். எப்போ அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 and 3 வீக் ஆகிருக்கும். போட்ஸ் போடவே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ பார்த்து ஐயோ அந்த வீடியோ போடவே இல்லையே, போகாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பார்த்து இப்போ தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்து போஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அங்கே போனால் முன்னாடியே ஒரு ராமம் வைக்கிற ஸ்டாண்ட் இருந்தது. அது எல்லாமே ராமம் வச்சுட்டு தான் போகணுமா. இஸ்கான் டெம்பிள் ராதே கிருஷ்ணனோட டெம்பிள். அதுக்காக எல்லாருமே ராமத்தை வச்சுட்ருக்கோம். ராமம் வச்சு விட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருவா தான். நான் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ஆளுக்கு எவ்வளோ 10 ரூபீஸா 10 ரூபாயான்னு. அப்புறம் எனக்கு நீ வைக்க வேணாம் நானே வச்சுக்கிறேன், நீ கேவலமாக அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானாக எடுத்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். பார்த்தா அது குட்டியாக வைக்கிறேன்றதுக்கு பதிலாக நெத்தியில் 10 போட்ட மாதிரி, நெத்தியில் பா மாதிரி 10 காமெடி மாதிரி பா காமெடி ஆயிடுச்சு. அப்புறம் கருவாக்கு எடுத்து அதுவாகவே வச்சுக்கிச்சு. எல்லா குட்டி பசங்க நம்மளோட குட்டி வாண்டுங்க எல்லாத்துக்குமே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம வேல்பாண்டி மட்டும் எட்டி பார்த்தாரு. அப்பா எனக்கு அப்படின்னு அவருக்கும் ஒரு ராமத்தை போடவே ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் சும்மா சொன்னீங்க, 1 மணி நேரம் ஆகலை, ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு ஃப்ளோவிங்கில் வர்றது தானே. அப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் நான் எனக்கு வச்சேன்னா அழகாக வரும்னு சொல்லிட்டு வாயெல்லாம் பேசிட்டு வச்சா குட்டியாக வைக்கிறன்றதுக்கு பதில் பாவாக வச்சுட்டேன். என் மூஞ்சியை பாருங்கள், இதை பார்த்தா யாருக்காவது ராம மாதிரி தெரியுதா? சரி எல்லோரும் பார்த்தா அசிங்கமாயிரும், அப்படியே நம்ம அழகாக இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கருவா திட்டுறதுக்கு முன்னாடியே அதை ஒரு 2 திட்டு நம்ம திட்டிகிட்டே எஸ்கேப் ஆகிட்டோம். இதுதாங்க அந்த ஸ்டெப்ஸு. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போகலான்னு யாரை டிசைட் பண்ணாங்கன்னா, எனக்கு பின்னாடி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நம்ம கேமராமேன் தான். அது வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய சிஸ்டர் லக்ஷ்மி அக்கா. அவங்க தான். இங்கே பாருங்களேன், முடிஞ்ச வரைக்கும் அந்த அவுட் சைடில் இருக்கிறது எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். போக அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்ற போர்டை பார்த்தோன்னே பயம் வந்துடுச்சு. எங்கள் ஃபோனை எதுவும் பறிமுதல் பண்ணிடுவாங்களான்றதுக்காக. அதனால் நம்மளால் வீடியோவே எடுக்கவே முடியல. இங்கே பாருங்கள் காய்ஸ், இதுதான் நம்மளோட குட்டீஸ். நம்ம வேல்பாண்டி எப்படி ஆடுறாருன்னு பாருங்கள். நம்ம ஃபேமிலியெல்லாம் போயிட்டு நம்ம எந்த மாதிரி ஒரு வைப்பாக இருக்கும்னா, சாய்பாபா கோயில் எப்படி இருக்கும், மதுரையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மதுரையில் இருக்கிற சாய்பாபா கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வைப்பாக தான் இருக்கும். கூட்டம்லாம் இருக்காது, சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் லைன் பை லைனாக நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஆராதனை முடிச்சு அதுக்கப்புறம் லைனில் விட்டாங்க. 3 ஸ்பேஸாக இடமா இருந்தது. 3 சாமியும் அழகாக கும்பிட்டோம். சாமியை கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் வேறு லைனும், வெளியே வரும்போது வேறு லைனாக இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி வெளியே வரது மட்டும் எடுத்துருப்பாங்க. பாருங்கள் அந்த கேமரா சூப்பராக இருக்குது பாருங்கள். சாரி கேமரான்ட்டு இந்த கோபுரம் கலர் லைட்டிங்காக இருந்தது அழகாக. அப்புறம் நானும் லக்ஷ்மி அக்கா மட்டும் லாஸ்ட்டாக போனோம். எங்கடா நம்ம ஃபேமிலி மென்ஸ் யாருமே காணோம் அப்படின்னு பார்த்து எந்த சைடு போகணும் எந்த சைடு வரணும், கரெக்டாக தான் போகணுமா தப்பாக இது வெளியே வந்துட்டோமான்னு யோசிச்சுட்டே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கரெக்டான லைனில் தான் வந்தோம். அப்புறம் நம்ம கூட வரவங்க மட்டும் ஆளக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்தோம் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் சாப்பாடு இல்லை பிரசாதம் கொடுக்குற இடத்துல இருப்பாங்கன்னு நாங்கள் கெஸ் பண்ணி வந்தோம். அதே மாதிரி அங்கே தான் இருந்தாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி அழகாக இடம் இருந்துச்சு. அங்கே நின்று நானும் லக்ஷ்மி அக்காவும் ஒரு சொல்லுங்க 2-3 கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எங்கடா தேடிட்டே வந்தால் கரெக்டாக கச்சிதமாக இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது வெறும் வெண்பொங்கல் தான். அந்த பொங்கல்னு சொல்கிறேன் தெரியல. வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி டேஸ்ட்டு. பிரசாதம் கொடுக்குறவங்களே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை. பிரசாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, கருவா ஒன்று வாங்குவா பார்க்கும் போதே நல்லா தருவாங்களான்னு
அங்க ரெண்டே கேக்குறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லா குட்டி பெரிய ஆள் வரைக்கும் வீட்ல இருந்து எதுக்கு உன்னை கூட்டு வந்தாங்க சொல்லு. வீட்ல இருந்து எதுக்கு உன்னை கூட்டு வந்தாங்க? லீவ் போடுன்னு கடைசியில பொங்கல் வாங்கி கொடுத்துறீங்க. ஏய் மழையில நல்லா இருக்குல்ல? ஏய் மழையில தான் எடுத்து கார்லாம் இல்லாம இருக்கும். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நீங்க நீங்க அத்தை எப்படா இந்த ஐயோ மாமா என்ன செய்வாரு என்ன பண்ணுவோம்? நல்ல வேலை நம்ம மழை வந்து காப்பாத்திருச்சு. வேமாவே வந்துட்டோம், மழை வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவா? பீச்சுக்கு போனா இன்னும் லேட் ஆகும். மழை வந்துடுறதுனால முடிஞ்சா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் இங்கே திண்டி இங்கே டெலிவரி அவன் எதுவும் கொண்டு போக மாட்டான். நம்ம வாங்கின இடத்துல கொடுத்துருவான். ஆமா அப்படியே ஏறலாம் வண்டியில போலாம். நெக்ஸ்ட் பீச்சா அப்படியே போட்டுருங்க, அப்படியே போட்டுருங்க. வீட்டுக்கு போலாம். ஏன் யாஷிகா போதுமா? அத்தை இங்க சொல்லுங்க ஒரு இது பிரித்திங்கா தேவி போற வழி தானே, போயிட்டு போலாம். உத்தண்டில என்ன இருக்கு? மச்சாவதார பெருமாள் பால் மட்டும் எதுக்கு காதுக்குள்ள ஒரு மீன் மீன் வாய் இல்ல, மீன் வாய் இப்ப இது ஆன்மீக சுற்றுலாவா? வித்தியாசமா போலாம். கொஞ்ச நேரத்துல பீச்சே மறந்துருச்சுங்க. இல்ல வீட்டுக்கே போலாம். டைம் என்ன? எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க.